பீகார்ல இப்போ ரீசெண்டா ஜூன்ல வந்துட்டு இந்த எஸ்ஐஆர் வந்து நடந்துச்சு. அதுல உண்மையான வாக்காளர்கள் 65 லட்சம் பேரோட பெயர்களை வந்துட்டு நீக்கி இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, வாக்காளர் கணக்கெடுப்பு எடுக்க போனப்ப வீட்டுல வந்துட்டு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாக்காளர் கணக்கெடுப்பு எடுத்தவங்க வந்துட்டு சரியான முறையில கணக்கெடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஏன்னா இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை வந்துட்டு திமுக தான் நடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல இந்துக்கள், பிராமணர்கள் இவங்களோட பெயர்கள் கூட நீக்கப்பட்டிருக்கு. சோ அந்த மாதிரியான சம்பவங்கள் திரும்ப நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜனநாயகம் மற்றும் மக்களோட உரிமைக்கு எதிராக, அது ஒன்றிய அரசு பாஜகவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை வந்துட்டு அரசு நடத்தி இருந்தா கண்டிப்பா நாங்க வந்திருப்போம், இதை வந்துட்டு திமுக நடத்துது, கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது வந்துட்டு சரியா இல்லையா? அனைத்து கட்சி கூட்டத்தை வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு புறக்கணிச்சது நியாயமா? இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.